ஹாய், இன்னைக்கு வந்துட்டு சிம்பிளான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆரி பார்டர் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜரி சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஐ ஷேப் ஸ்டோன், ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். கட் பீட் எடுத்திருக்கேன், சம்கி எடுத்திருக்கேன், 1 mm ஆன்டிக் பீட் வந்துட்டு எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிளாக எலிகண்ட்டாக இருக்கும் இந்த டிசைன். கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது லாஸ்ட்டாக பார்த்ததுக்கு அப்புறமா இது என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்துட்டு சொல்லுங்க. நான் பொதுவாகவே ஆர்டர்ஸில் 3 லைனுக்கு வந்துட்டு ஜரி கொடுப்பேன். ஸோ அதே மாதிரியே 3 லைனுக்கு ஜரி வந்து இப்போ நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா 2 லைன் ஜரி கொடுத்துட்டு 2 லைன் சாரீ கலர் வந்து கொடுத்துக்கலாம். உங்களோட கிரியேட்டிவிட்டி தான், உங்களோட கஸ்டமரோட நீடை பொறுத்து வந்துட்டு நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? எப்பயுமே பார்டர் டிசைன் அப்படின்றது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ரூல்ஸுமே கிடையாது. நம்ம வந்து நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம அதோட இன்புட் வந்துட்டு நிறைய கொடுக்கலாம். சாரீ கலர் நிறைய இன்க்ளூட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை சாரீ கலர் வேணாம், வேற எல்லா சாரீஸ்க்குமே வந்துட்டு கட்டுற மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான இன்புட் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற எந்த ரூல்ஸும் கிடையாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் பண்ணேன். இப்போ 3 லைனுக்கு ஜரி கொடுத்தாச்சு, எண்டு நாட்டும் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா ஃபேப்ரிக் க்ளூ வந்துட்டு நான் இந்த இடத்துல ஒரு லீஃப் ஷேப்ல வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். தென் அந்த இடத்துல நான் அப்ளை சொன்ன மாதிரி குந்தன் ஸ்டோன், ஐ ஷேப் ஸ்டோன் வந்துட்டு இப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் கோல்டன் கலர்ல சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சாரீ கலர்ல நீங்க பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், லுக்கா வந்துட்டு தெரியும். ஸோ இப்படி வந்து லைனை நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போறோம். லீஃப் மாதிரியே வந்துட்டு லைன் பை லைனா வந்துட்டு ஒட்டிகிட்டே வர வேண்டியதான். இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நிறைய பிளவுசஸ்ல பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டோட தான் வந்து நம்ம மெஷர் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து நான் வந்துட்டு சொல்றேன். இதுக்கு மெஷர்மெண்ட் வந்துட்டு கிடையாது. ஸோ அதனால நான் எதுவும் வந்துட்டு சொல்லலை. லைனாக வந்து இப்படி வி ஷேப்பில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிகிட்டே பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். நான் வந்து ஜரி கொடுத்த உடனே இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா சுகர் பீட் வந்துட்டு ஒரு லைன் கொடுத்ததுக்கு அப்புறமா கூட பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த கிளாத் கலர்லேயே நான் ஷூவிங் த்ரெட் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கட் பீட், ஒரு 1 mm பீட், ஒரு சீக்வன்ஸ், இந்த மூணையும் ஒரே நேரத்தில் இறக்கி ஒரு ஸ்டிச்சும் ஒரு லாக்கும் வந்து போட்டுக்கிறேன். நம்ம லோட் ஸ்டிச் மாதிரியே தான் வந்துட்டு இதை பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்களேன். வெளியில் வந்துட்டு ஒரு ஸ்டிச் ஒரு லாக் போட்டுக்கணும். தென் பீடு வந்துட்டு இப்படி இறக்கிக்கணும். இறக்கிட்டு உள்ள ஒரு ஸ்டிச்சும் ஒரு லாக்கும் வந்து போட்டுக்கணும். எகைன் வெளியில் வந்து ஒரு ஸ்டிச் அண்ட் லாக், பீடு ஃபுல்லாக இறக்குனதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் ஒரு லாக், மறுபடியும் வெளியில் வந்துட்டு ஒரு ஸ்டிச் அண்ட் லாக், உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் ஒரு லாக் போட்டுட்டு எண்டு நாட் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். ஒரு 5 சீக்வன்ஸ் வந்துட்டு இறக்குற மாதிரி பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்துட்டு வரும். கீழே லீஃப் அண்ட் மேலே ஃப்ளவர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வரும். இது பேக் நெக்கில், ஸ்லீவோட பார்டரில் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். எப்போவுமே சுகர் பீடு 3 mm இல்லை சுகர் பீடு 4 mm மறுபடியும் சுகர் பீடு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணாமல் இப்படி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஸ்லீவ் பார்டர், இப்படி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான பேக் நெக் பார்டர் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 300 ரேஞ்சில் இந்த பிளவுஸ் வந்துட்டு பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த குந்தன் ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணதோட நீங்கள் வந்துட்டு அப்படியே விட்டு நீங்கள் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா குந்தன் ஸ்டோன்ஸ்க்கே வந்துட்டு நம்ம 150 வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். 150 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு 150 சார்ஜ் பண்ணிக்கலாம் நம்ம. நான் பக்கத்தில் வந்துட்டு அந்த டிசைனுமே வந்து போட்டு காமிச்சிருக்கேன். நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பீட் நீடில் இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஒர்க் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு ஃப்ளவர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமாவும் எண்டு நாட் போட்டுட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்படி கண்டினியூஸாக பண்ண வேண்டாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணினதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். ஓகேங்களா? குட்டி சைஸில் வந்துட்டு ஐ ஷேப் ஸ்டோனோ இல்லை ரவுண்ட் ஷேப் ஸ்டோனோ வந்துட்டு பேஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்துட்டு நம்மளால் பண்ண முடியாது. கொஞ்சம் பெரிய சைஸில் சூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு இந்த டிசைன் வந்து கரெக்டாக இருக்கும். குட்டி சைஸஸாக வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னேன்ல, கம்மி ரேட்டில் வந்து ப்ளவுஸ் பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரி சில கஸ்டமர் கண்டிப்பாக வருவாங்க இல்லைங்களா? அவங்க கிட்ட வந்து நீங்கள் குட்டி சைஸில் ஐ ஷேப் ஸ்டோனும் குட்டி சைஸில் ரவுண்ட் ஷேப் ஸ்டோனும் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு பார்டர் டிசைன் வந்துட்டு நான் கீழே ரெடி பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். அதில் நான் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சம்கி ஒர்க்லாம் வந்துட்டு அதில் பண்ண முடியாது. பண்ணலாம், வேணும்னா வந்துட்டு 3 சம்கி மட்டும் இறக்கி வந்துட்டு பண்ணலாம். அது அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. இப்படி ஃப்ளவர் ஷேப்பில் வந்துட்டு அழகாக வந்துட்டு அது வராது. இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த டிசைன் காமிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டோன்ஸ் காமிச்சிடுறேன். எல்லோ கலரில் சர்க்கிள் பண்ணியிருக்கிறது ஸ்மால் ஸ்டோன், ரெட் கலரில் சர்க்கிள் பண்ணியிருக்கிறது பிக் ஸ்டோன். இந்த பிக் ஸ்டோன்ஸ் தான் வந்துட்டு இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு சைஸஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் மெஷரிங் டேப்பில் வந்து வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ ஓவரால் டிசைன் இதுதான். எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு டிசைன் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா, அது வந்துட்டு இதுதான். ரொம்ப கம்மி ரேட்டில் வந்துட்டு ப்ளவுஸ் டிசைன் கேட்குறாங்க அப்படின்றப்போ நீங்கள் அதை வந்துட்டு சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ டிசைன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு பார்டர் டிசைனில் மீட் பண்ணலாம்.